இந்த வீடியோ எத பத்தி அப்டின்னா, உங்களோட இடம் ஒரு பட்டாவுல ஒரு ஏர்ஸ்ல ஒரு அளவு இருக்கும். அத எப்படி நம்ம சென்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி, சென்ட்டுக்கு மாத்தி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ஏர்ஸ்ல இருக்கக்கூடிய அளவ எப்படி சென்ட்டுக்கு மாத்துறதுங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ பேசிக்கா ஒரு சென்ட் அப்படிங்கிறது 435.6 சதுர அடி. அதேபோல நம்ம சதுர மீட்டர்ல ஒரு சென்ட்ட கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, 40.46 சதுர மீட்டர். பட்டாவுல எப்பவுமே இருக்கக்கூடிய அளவுகள் அப்படின்னா, ஹெக்டேர், ஏர்ஸ்ன்னு இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இந்த பட்டாவ பாருங்க. இந்த பட்டாவுல ஹெக்டேர் இருக்கு. அப்புறம் ஒரு கோடு போட்டு ஏர்ஸ் இருக்கு. கொஞ்சம் தெளிவா பாருங்க. ஹெக்டேர் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டு, அது பக்கத்துல ஏர்ஸ்ன்னு இருக்கு. அதுக்கு கீழயே மதிப்புகளும் இருக்கு. அப்போ இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஹெக்டேர், கோடு, ஏர்ஸ் அது அப்படியே கீழ பார்த்தீங்கன்னா 0 கோடு போட்டு 3.00. இது எப்படின்னா ஹெக்டேர்ங்கிறது 0 அந்த கோடுக்கு அடுத்து உள்ள ஏர்ஸ். அதே மாரி இங்க கோடுக்கு அடுத்து உள்ளது 3.00. அப்போ இந்த ஏர்ஸ்ங்கிறது தான் இந்த 3.00. இத நம்ம ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல அந்த ஹெக்டேர்ங்கிற இடத்துல 0 இருக்கிறதுனால ஓகே. இது 0 இல்லாம இந்த இடத்துல 1ஓ, இல்ல 2ஓ, இல்ல 3ஓ அப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, 1 ஹெக்டேர்ங்கிறது 100 ஏர்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த 0 இருக்கு. இந்த 0 இருக்க இடத்துல 0க்கு பதிலா 2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த இடத்துல 2 ஹெக்டேர் 3 ஏர்ஸ் இடம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1 ஹெக்டேர்ங்கிறது 100 ஏர்ஸ். அப்ப இந்த இடத்துல 2 ஹெக்டேர் 3 ஏர்ஸ் இருக்கனால, இந்த 2 ஹெக்டேர்ங்கிறதுக்கு மதிப்பு என்னன்னா, 200 ஏர்ஸ் அப்படிங்கிறது தான் மதிப்பு. அதே மாரி இங்க 3 ஏர்ஸ் இருக்கு. அதே 3 ஏர்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்தோட இப்ப இந்த 2 ஹெக்டேர் 3 ஏர்ஸ் இந்த இடத்தோட அளவு என்ன அப்படின்னா, 200 + 3 203 ஏர்ஸ் இடம் இருக்கு அப்படிங்கிறது அந்த மாரி ஹெக்டேர்ங்கிற இடத்துல மதிப்பு வரும்போது, 1 ஹெக்டேரு 100 ஏர்ஸ், 2 ஹெக்டேரு 200 ஏர்ஸ்ன்னு நம்ம கால்குலேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஏர்ஸ்ங்கிறது 1076.39 சதுர அடி. அதே ஒரு சென்ட்ங்கிறது 435.6 சதுர அடி. இத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பட்டாவுல இருக்கக்கூடிய ஏர்ஸ் அளவ எப்படி நம்ம சென்ட்டுக்கு கால்குலேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இப்ப பட்டாவுல உள்ள ஏர்ஸ் அளவ நம்ப 1076.39 பெருக்கிட்டு, அதுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்ப 435.6 வகுக்கும்போது நமக்கு எத்தன சென்ட் இடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத விட இன்னொரு எளிமையான மெத்தட் என்னன்னா, நம்ம ஏற்கனவே அந்த 1076.39யும் 435யும் வகுத்து வச்சிருக்கோம். அதுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய மதிப்பு 2.47. இப்ப இன்னும் எளிமையா என்ன பண்ணலாம்னா, நம்ம சென்ட் நம்மளோட பட்டாவுல எத்தன சென்ட் இடம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறதுக்கு, பட்டாவுல உள்ள ஏர்ஸ் அளவோட 2.47 2.47 அப்படிங்கிற மதிப்ப நம்ம பெருக்கும்போது, நம்ம பட்டாவுல எத்தன சென்ட் இடம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த பட்டாவுல 0 கோடு போட்டு 3 ஏர்ஸ் இடம் இருக்கு. அப்ப இந்த பட்டாவோட மதிப்பு என்னன்னா 3 ஏர்ஸ் இடம் இருக்கு. அப்ப நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, பட்டாவுல உள்ள ஏர்ஸ் அளவு என்ன? 3. அது கூட நம்ம எத பெருக்கணும்? 2.47ங்கிற மதிப்ப பெருக்கணும். அப்போ அத பெருக்கும்போது 3 × 2.47 பெருக்கும்போது நமக்கு 8.22 சென்ட் இட அளவு நமக்கு கிடைக்குது. மறுபடியும் சொல்றேன். இப்போ நமக்கு இந்த பட்டாவுல இருக்கக்கூடிய இடத்தோட மதிப்பு என்னன்னா 3 ஏர்ஸ். இந்த 3 ஏர்ஸோட நம்ம என்ன பண்ணணும்? பட்டாவுல உள்ள ஏர்ஸ் அளவு பெருக்கல் 2.47 அப்படிங்கிறப்ப 3 ஏர்ஸ் × 2.47 அத பெருக்கும்போது நமக்கு 8.22 சென்ட் அளவு கிடைக்குது மதிப்பு. இதுவே இந்த இடத்துல 8.22 சென்ட்ங்கிற அளவு இல்லாம 150 சென்ட்டோ இல்லன்னா ஒரு 200 சென்ட்டோ வருது அப்படின்னா, அது ஏக்கருக்கு எப்படி கான்வெர்ட் பண்றது அப்படின்னா, ஏக்கருக்கு எப்படி மாத்துறது அப்படின்னா, இப்போ 1 ஏக்கர்ங்கிறது 100 சென்ட். அப்போ இந்த இடத்துல ஒரு 200 சென்ட்டோ இல்ல 250 சென்ட்டோ வருது அப்படின்னா, நம்ம கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அது ஏக்கருக்கு எப்படி மாத்தலாம் அப்படின்னா, அந்த வரக்கூடிய அந்த சென்ட் இடத்த 100ஆல வகுத்துறணும். அதாவது இந்த 250ங்கிறத 100ஆல வகுத்துறணும். 100ஆல வகுக்கும்போது நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும்? 2.5. அப்ப 2.5ங்கிறது என்னதுன்னா, 2.5 ஏக்கர் அப்படிங்கிறது அந்த இடத்தோட மதிப்பா இருக்கும்.
பேசிக்கா என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, பட்டாவுடைய ஏர்ஸ் அளவோட 2.47 பெருக்கும் பொழுது, நமக்கு வந்து நம்பளுடைய இட அளவு எத்தன சென்ட்டு அப்டிங்கிறது வந்துரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்ப நான் பேசிக்கா என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, பட்டாவுல உள்ள ஏர்ஸ் அளவு, அதாவது இந்த பட்டால 3 ஏர்ஸ் அளவு இருக்குல்ல, அது மாரி பட்டாவுல உள்ள ஏர்ஸ் அளவோட 2.47 பெருக்கும் பொழுது, நம்மளுடைய இடம் எத்தன சென்ட்டுங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். இதே ஒரு 150 சென்ட், 200 சென்ட் அப்படி வருது அப்படின்னா, நம்ம அத எப்படி ஏக்கருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன மாரி 100ஆல அத வகுக்கும்போது எத்தனை ஏக்கரு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். நன்றி.